February 14 காதலர்கள் தினம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக காதலர்கள் சார்பாக நம்ம டிபிஎஸ் சேனல்ல இப்போ காதலர்கள், அதாவது அவங்களுடைய உண்மையான காதல் கதைகளை பத்தி நாம சொல்ல போறோம். இதுல செலிபிரிட்டிஸும் இருப்பாங்க, நான் செலிபிரிட்டிஸும் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வில்லன் இல்லாத ஒரு காதல் கதை. அது எப்படிங்க, 2.5 மணி நேரம் சினிமா ஓடுறதுலேயே எத்தனை வில்லன்கள் வராங்க. ஒரு முழு நீள குடும்ப காதல் கதையில எப்படி, அதுவும் உண்மையான கதையில எப்படி வில்லன் இல்லாம இருக்க முடியும் நீங்க கேட்கலாம். அப்படி ஒரு கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதை எழுதியிருக்கிறவர் GR சுரேந்திரநாத். இந்த தொகுப்பு முழுவதுமே ஒரே காதல் கதைகள் தாங்க. ஸோ காதலோட உலகத்துக்கு நாமளும் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எழுத்தாளர், அதாவது இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ரொம்ப அழகா சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணமா, மேற்கத்திய நாடுகள்ல காதலுங்கிறது டிவி ரிமோட் சேனலை மாத்துற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஆனா இந்தியால அது ஒரு இன்சர்ட் செயற்கைக்கோள் தயாரிக்கிறத விடவும் ரொம்ப நீளமான ப்ராசஸ். அதுலயும் ஆண்களுக்கு தான் இதுல நிறைய வேலைகள். ஆமாங்க, ஓடுற பஸ்ல தினசரி ஒரே பொண்ணை பார்க்கணும். ஒரு கண்ணாலேயே கண் சிமிட்டாம அவ என்ன பண்றாங்கிறத பார்க்குற அபூர்வ திறனை நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு இருக்கணும். நடுவில் இருக்கிற காலத்துல அதே பஸ்ல அந்த பொண்ணை விட எத்தனை அழகான பொண்ணு வந்தாலும் உங்க பார்வை அந்த பொண்ணை தாண்டி போகக்கூடாது. அர்ஜுனனோட அம்பு போல உங்களுடைய இலக்கு அந்த பொண்ணை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அடுத்த வாரம் அந்த பொண்ணு கொஞ்சம் மெல்ட் ஆகி உங்களை நேர்கண்ணால பார்க்கும். அப்ப கூட பயப்படாம நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணணும். இதுக்கு எதிர்பார்ட்டி முறைக்காம பதிலுக்கு சிரிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணு நல்ல சிகப்பா அழகா இருந்தாங்கன்னா நீங்க ஹன்சிகா மோத்வானி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதே கொஞ்சம் ஒல்லியா இருந்து கொஞ்சம் உயரமா இருந்தாங்கன்னா நீங்க ஸ்ருதிகாசன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லலாம். இது நம்மளுடைய ஹீரோயின்ஸோடைய டாப் அப் லிஸ்ட்ல இருந்து மாறுங்க. இப்ப ரீசெண்டா உள்ள ஹீரோயின் பேரை கூட நீங்க சொல்லிக்கலாம். அதுக்காக நம்ம ரைட்டர் சொல்லிட்டாருன்னு அந்த பழைய ஹீரோயின்ஸ் பேரையே சொல்லணும்னு அவசியம் இல்லை. பதிலுக்கு அவங்களும் நீங்க ஸ்மைல் பண்றப்ப நீங்க சூர்யா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதிகமாவே உடனே அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க ஒரு அல்ட்ரா மாடர்ன் இளைஞனா இருக்கணும். உங்க காதல் அப்போ கண்டிப்பா கை கூடும். இப்போ ஒரு 3 நிபந்தனை இருக்கு. குறைஞ்சபட்சம் அதுல 2ஐயாவது பூர்த்தி செஞ்சீங்கன்னா தான் நீங்க நவீன இளைஞனா சொல்லப்படுவீங்க. நீங்க 10 வார்த்தைகள் கொண்ட ஒரு வாக்கியத்தை பேசினா அதுல 5 வார்த்தைகளாவது கெத்து, மொக்க, ஐநாக்ஸ், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ப்ளூடூத் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் இப்ப ரீசெண்டா அட்ரா அவளை, பெட்ரா அவளை, அப்புறம் வைத்திஸ் கொலவரி, இந்த மாதிரி பாடல்களை உங்களுக்கு மனப்படமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பொண்ணு கூட சிக்கன் பர்கர் சாப்பிட போகும்போது வாய்க்குள்ள சிக்கன் எலும்பு குத்தி ரத்தமே வந்தாலும் சக்கரை நோயாளிகள்லாம் மனைவிக்கு தெரியாம ஸ்வீட் சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கமுக்கமா தாடையை மட்டும் லேசா அரைச்சி வாயை துளி கூட திறக்காம சாப்பிடணும். ஓகேவா? அடுத்து இப்பதான் காதல்ல முக்கியமான ஒரு கட்டம் வரப்போகுது. அந்த பொண்ணு உங்ககிட்ட, என்கிட்ட சேஞ்ச் இல்லை, என் மொபைலுக்கு ஒரு 100 rupees டாப் அப் பண்ணி தரியா, இப்படிலாம் கேட்குறப்ப பிச்சைக்காரத்தனமா என்கிட்ட காசு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொன்னா ஆட்டத்துல இருந்து வெளியேறுவீங்க. உங்களோட அதிர்ச்சியை வெளிக்காட்டிக்காம கடன் வாங்கியாவது நீங்க டாப் அப் பண்ணணும். அப்பதான் இவன் எவ்வளவு செலவு வச்சாலும் தாங்குவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். காதல்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, அடுத்து நீங்க அவகிட்ட உங்களோட காதலை சொல்ல போறீங்க, அதாவது ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. எப்படி ப்ரப்போஸ் பண்ண போறோம்? அந்த பொண்ணோட தோழி மூலமா ரோஜா பூவோட கடிதம் கொடுத்து அனுக்கிறதுலாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைல். இப்போ கௌதம் மேனன் சினிமா எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காதலர்களுக்கு எல்லாமே அநியாயமா செலவு வைக்கிறாருங்க. அவர் காட்டிய வழிப்படி உங்களோட காதலி பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்துட்டு அவ வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாடோ அட்லீஸ்ட் வெளியூரோ போகும்போது நீங்க பின்னாடியே துரத்திட்டு போய் 3 நாள் தாடியோட ஒரு மாதிரி ஃபீலிங்கா கண்ணை வச்சுக்கிட்டு உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். அந்த பொண்ணு உடனே உங்க மேல பாஞ்சு வெயிட் 2011 ஒரு காதல் இப்படிதான் ஆரம்பிக்குது. என்னடா எடுத்த டாப்பிக்கை விட வேற டாபிக் போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அதாங்க இல்ல. இந்த டிப்ஸ் எல்லாம் தாண்டி 1970 காதல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்ப வெற்றிகரமா வாழ்ந்துட்டு இருக்க ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் ஜெயபாதுரியோடைய காதல் அத்தியாயங்கள்ல இருந்து தான் இப்ப நம்ம சில பக்கங்களை புரட்ட போறோம். நான் எழுதிய மிகச்சிறந்த கவிதை அமிதாப் அப்படின்னு அமிதாப்போட தந்தையும் புகழ்பெற்ற ஹிந்தி கவிஞருமான ஹரிவன்ஸ் ராய் பச்சனால குறிப்பிடப்பட்ட அமிதாப் பச்சன் ஹிந்தி திரையுலகின் ரஜினிகாந்தனே சொல்லலாம்.
1970 சமூக அநியாயங்களை தட்டி கேட்குற கோபக்காரனா இளைஞனா நடிச்சே அவர் மக்களுடைய மனத்துல மகத்தான ஒரு இடத்தை அடைஞ்சார். சினிமா அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது. அவருடைய மனைவி ஜெயபாதுரியும் சேர்த்துதான். எல்லா காதல்லையுமே முதல் சந்திப்புக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. நான் முதல்ல எங்க ஆளை எங்க பார்த்தேன்னா அப்படின்னு தான் எல்லாருமே தங்கள் காதல் கதையை கூறும்போது சொல்லுவாங்க. ஜெயபாரதியும் அப்படித்தான் நினைவுபடுத்துறாரு. புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல தான் நான் அமிதாப்பை முதலாக பார்த்தேன். ஜெயபாதிரியும் புனே இன்ஸ்டியூட்ல ஆக்டிங் கோர்ஸ்ல தங்க பதக்கம் பெற்றவர் அப்படிங்கிறது ஒரு உபரி தகவல். ஹிந்தி திரைப்பட இயக்குனர் KA அப்பாஸ் சில நடிகர்களை அழைச்சிட்டு இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருந்தாரு. அதுல அமிதாப்பும் ஒருத்தர். அப்போ அமிதாப் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் ஒல்லியா உயரமா தலை முழுவதும் முடியுடன் வெள்ளை கலர் குர்த்தால இருந்தாரு. அவர் நல்ல பர்சனாலிட்டியா இருக்காருன்னு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னப்ப, ஒல்லியா குச்சி மாதிரி இருக்காரு, இவரை போய் சட்டி அடிக்கிறியா அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட இவர் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி அப்படின்னு வாதம் பண்ணேன். இப்படிதான் ஜெயபாதுரி ஒரு டிவி நேர்காணல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த சந்திப்பு மும்பையில் குடிங்கிற படத்தில் ஜெயபாதுரியோட ஹீரோவாக நடிப்பதற்காக அமிதாப் புக் பண்ணப்பட்டார். அந்த படத்தோட செட்டில் இயக்குனர் ரிஷிகேஷ் முகர்ஜி அவர்களை பரஸ்பரம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அமிதாப் அதிகமாக பேசலைனாலும் செட்டில் ஒரு மூலையில் நின்றுட்டு ஜெயபாதுரியே உத்து பார்த்துட்டு இருந்தாராம். காலகாலமாக காதல் கண்கள்ல இருந்து தானே துவங்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில காரணங்கள்னால அமிதாப் அந்த படத்துல இருந்து நீக்கப்பட்டாரு. இருந்தாலும் அமிதாப் தனது ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி அந்த படத்தோட ஷூட்டிங் பார்க்க வருவாராம். ஜெயபாதுரியை பார்த்தபடியே தன்னோட நண்பர்கள்ல கோட்வேர்ட்ல ஏதோ பேசுவாராம். கூடிய விரைவிலேயே அமிதாப் தன்னை பார்க்கறதுக்கு தான் அங்க வராருன்றத ஜெயபாரதி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அமிதாப்பும் ஜெயபாதுரியும் பெற்றோர்கள் இல்லாம மும்பையில தனியா தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஷூட்டிங் இல்லாத சமயங்களில் அவங்க நண்பர்களோட தான் பெரும்பாலும் பொழுதை கழிப்பாங்க. இருவருக்கும் இருந்த பொதுவான நண்பர்கள் மூலமாக அமிதாப்பும் ஜெயபாரதியும் நட்புடன் பழக ஆரம்பிச்சாங்களாம். அந்த சமயத்தில் தான் ஏக் நசார் என்ற இந்தி படத்தில் இருவரும் இணைஞ்சு நடித்தாங்க. 2 பேருக்கிடையுமே ஒரு கெமிஸ்ட்ரி உருவாச்சு. 2 பேரும் உள்ளுக்குள்ள ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் அப்படின்னா சட்டுன்னு காதலை சொல்ல முடியாது இல்லையா? அதுவும் அதிகமாக வெளிப்படையாக பேசாத டைப்பான அமிதாப் அவ்வளோ சாமானியத்தில் தன்னுடைய காதலை ஜெயபாரதி கிட்ட சொல்லவே இல்லையா. இந்த சூழ்நிலையில் ஏக் நசர் படப்பிடிப்புக்காக புனே போக வேண்டியிருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வாக்குவாதமாகி 2 பேருக்கும் கடுமையான சண்டையாம். அமிதாப் ஜெயபாதுரியை பார்த்து ரொம்ப கோவமாக பேசிட்டாரு. இதை பற்றி அமிதாப்போட நெருங்கிய நண்பரான அன்பர் அலியிடம் ஜெயபாரதி சொல்லியிருக்காங்க. அமித் ஏன் இப்படி இருக்காரு என்று கோபமாக கேட்க, அவனை தப்பாக நினச்சிக்காத, அவன் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான், நாள் முழுவதும் உன்னை பற்றியே தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு அன்வர் அலிக்கு சொன்னாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 2 பேரும் பரஸ்பரம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை. அன்னைக்கு எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. அப்போது அதே ஹோட்டலில் தங்கியிருந்த நடிகை நாதிரா ஜெயபாரதிக்கு ஃபோன் செஞ்சு அவரை என்னோட ரூமுக்கு வான்னு கூப்பிட்டாங்களாம். ஜெயபாரதி போனப்போ அங்கே அமிதாப்பும் இருந்திருக்காரு. நாதிரா அவங்க 2 பேருக்கும் இடையில சமாதானம் செஞ்சு வச்சு அமிதாப்பை ஜெயா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. அப்பவும் முறைப்பாத்தா அமிதாப் தன்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிட்டாராம். அன்னைக்கு மாலையே ஜெயாவோட அறைக்கு வந்த அமிதாப், ஒன்றுமே நடக்காதது போல நாம 2 பேரும் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜெயாமாக்கு அமிதாப்பை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியல. ஒரே குழப்பம். ஏன்னா அமிதாப் தன்னை காதலிக்கிறத ஜெயபாதுரி உணர்ந்திருந்தாலும் அதை அமிதாப் வெளிப்படையாக சொன்னதே கிடையாதான். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு அஃபீஷியல் காதலன் போல தான் இருக்குமா. காதல் சொல்லி தெரிதல் இல்லையே, அது தானாவே உணர்ந்து கொள்ளல் என்பது ஒரு கவிஞரின் மகனான அமிதாப் நினைச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்குமே ஒரு சந்தேகம் தாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. மும்பையில் சொந்த வீடு வாங்க முடிவெடுத்த ஜெயபாதுரி ஏராளமான வீட்டை பார்த்துருக்காரு. அப்போ ஜெயபாதுரியுடன் அந்த வீடுகளை பார்க்க வர அமிதாப் இது நொட்டை இது நொல்லன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த வீட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஒரு முறை வீடு பார்க்க போனப்ப அமிதாப் ரொம்ப சாதாரணமா, இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா அப்படின்னு கேட்கறது மாதிரி, நீ எதுக்கு தனியா வீடு பார்க்குற, நீ தான் என்ன கல்யாணம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வரப்போறது இல்லையா அப்படின்னு கேட்க ஜெயபாதுரிக்கு இன்ப அதிர்ச்சியாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு சில நொடிகள் எடுத்துச்சான். இப்படி திரைக்கு வெளியிலையும் அந்த ஜோடி காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமிதாப்போட ஆக்ஷன் படங்கள் மட்டும் இல்லைங்க, அவருடைய கல்யாணமும் சட்டுன்னு எதிர்பார்க்காம வேகமாக முடிஞ்சிருச்சு. அமிதாப் வரிசையா தோல்வி படங்களாகவே நடிச்சிட்டு இருந்தப்போ
அமிதாப் நடிச்சு வெளியான சஞ்சீருங்கிற படம் ஹிட்டானா நண்பர்கள் அனைவரும் ஜெயபாதிரி உட்பட லண்டனுக்கு கூட்டிட்டு போறதா தான் பிளான். ஆனா அமிதாப்போட பெற்றோர்கள் நீயும் ஜெயபாதிரியும் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க லண்டன் போகலாம், திருமணமாகாமல் நீ அந்த பொண்ணு கூட வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அமிதாப் ஜெயாக்கு உடனே ஃபோன் செஞ்சு நாம உடனடியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க வேண்டாமான்னு ஜெயபாரதி கேட்டுட்டா போச்சு. என்ன அமிதாப்பே ஜெயபாதிரியுடைய பெற்றோரை தொடர்பு கொண்டு பேச 1973 ஜூலை மாசம் 3ஆம் தேதி டும் 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 தான் ஜெயபாதிரி ஜெயா பச்சன் ஆயிட்டாங்க. 38 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இன்னைக்கும் தொடர்ற உறவு இது. காதலோட வெற்றி திருமணத்தோட மட்டும் முடியறது இல்லைங்க, அது தொடர்ந்து நீடிக்கும் போதுதான் அந்த காதல் முழுமையடையுது. பிப்ரவரி மாதம் முழுவதுமே லவர்ஸ் டேவை கொண்டாட போகிறாங்க. ஸோ ஒரு நாளும் ஒரு கதைகளோட நாமளும் சந்திக்க போகிறோம். அடுத்த கதையோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன்.